நேபாளத்தில் சமூக வலைதளங்களுக்கு விதிக்கப்பட்ட தடைக்கு எதிராக நாடு முழுவதும் போராட்டம் வெடித்துள்ளது. அந்த காட்சிகளை பார்க்கலாம். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பாரதி ராஜா விவரிக்க கேட்போம். பாரதி, இப்ப 26 முக்கிய சமூக வலைதளங்களுக்கு தடை விதிக்கப்பட்டதன் எதிரொலியாக மிகப்பெரிய அளவில் அங்கு போராட்டம் வெடித்திருக்கிறது. இந்த போராட்டத்தை கட்டுக்குள் கொண்டு வருவதற்கு நேபாள அரசு எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கை என்ன? கண்டிப்பாக முதல்ல இந்த 26 சமூக வலைதளங்கள் என்னென்னு பார்த்தோம்னா, யூடியூப், பேஸ்புக், வாட்ஸ்அப், எக்ஸ், அதே போல சிக்னல், இது போன்ற முக்கியமான 26 சமூக ஊடகங்கள் கடந்த செப்டம்பர் 4 அந்த நாட்டு அரசால் முடக்கப்பட்டது. இதை உடனடியாக இந்த தடையை நீக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. இதுக்கு அரசு தரப்புல என்ன காரணம் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த ஊடகங்கள் வாயிலாக தேசத்துக்கு அச்சுறுத்தல் விளைவிக்கும் தகவல்கள் பரப்பப்படுகிறது. முறைப்படி இது அந்த நாட்டின் சட்ட நடைமுறைகளை கடைபிடிக்காமல் பதிவு செய்யாமல் செயல்பட்டு வருவதாக கூறி இந்த தடையை அமல்படுத்தியது. இந்த தடையை நீக்கணும், குறிப்பா அரசு இந்த விவகாரத்துல ஒருதலை பட்சமா செயல்படுது அப்படின்னு போராட்டக்காரர்கள் குற்றம் சாட்டுறாங்க. ஏனென்றால் அரசின் மீதான ஊழல் குற்றச்சாட்டுகளை மூடி மறைப்பதற்காக, என்றால் இந்த சமூக வலைதளங்களின் வாயிலாகத்தான் அவை பரப்பப்படுவதாக மக்களிடையே ஒரு எச்சரிக்கையை ஏற்படுத்துவதாக அவர்கள் புரிந்து கொள்ளும் வகையில் தகவல்கள் பகிரப்படுவதாகவும் அதை கட்டுப்படுத்தத்தான் அரசு இந்த நடவடிக்கை எடுத்திருக்கிறது என்ற ஒரு குற்றச்சாட்டை போராட்டக்காரர்கள் முன்வைக்கிறார்கள். தற்போதைய அரசு ஊழல் அரசு, உடனடியாக இந்த அரசு நீக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கைகளும் இந்த போராட்டத்தில் வலியுறுத்தப்பட்டன. குறிப்பாக இன்று பிரதமர் இல்லத்தையும் அதே போல பாராளுமன்ற கட்டிடத்தையும் முற்றுகையிட போராட்டக்காரர்கள் ஊர்வலமாக சென்றார்கள். அப்போது போலீசார் தடுத்து நிறுத்திய போதுதான் இந்த போராட்டமானது கலவரமாக மாறியது. போலீசார் மீது போராட்டக்காரர்கள் கல்வீசி தாக்குதல் நடத்தினார்கள். அது மட்டுமல்ல, போலீசார் கண்ணீர் புகைக்குண்டுகளை வீசிய போது அந்த புகைக்குண்டுகளையே பிடித்து மீண்டும் போலீசார் மீது வீசிய சம்பவம் கூட நம்மால் பார்க்க முடிந்தது. இந்த காட்சிகளை பார்த்தால் நீங்கள் அதை புரிந்து கொள்ள முடியும். ஒட்டுமொத்தத்துல நேபாள தலைநகர் காட்மாண்டு இன்று ஒரு கலவர பூமியாகத்தான் மாறி இருக்கிறது. அரசு தரப்புல இவ்வளவு போராட்டங்கள் நடந்தாலும் கூட முறையான அறிவிப்பு பரிசீலிக்கப்படும், அதாவது குறைந்தபட்சம் நாங்கள் இந்த கோரிக்கையை பரிசீலிக்கிறோம் அப்படின்ற ஒரு அறிவிப்பு கூட வரவில்லை. இதுவரை அரசியல் தலைவர்கள், குறிப்பாக பிரதமரோ அல்லது வேறு ஆளும் கட்சியைச் சேர்ந்த தலைவர்களும் யாரும் ஒரு வார்த்தை கூட இந்த போராட்டத்தை பற்றியும் இந்த தடையை நீக்குவது தொடர்பான எந்த விதமான கருத்தையும் தெரிவிக்கல அப்படின்றதுதான் போராட்டக்காரர்களுக்கு மேலும் ஒரு ஆத்திரத்தை தூண்டியிருக்கிறது. ஒட்டுமொத்தத்துல தற்போது நிலைமை என்பது கட்டுக்குள் இல்லை அப்படின்றதுதான் காட்மாண்டுடைய நிலைமையாக இருக்கிறது. சரி, தலைநகர் காட்மாண்டுல எப்படின்னா பிற பகுதிகளிலும் இந்த தடைக்கு எதிரான போராட்டம் என்பது மக்களிடையே இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் தலைநகர் காட்மாண்டுல மட்டும் இந்த போராட்டம் தற்போது வன்முறையாக மாறி இருக்கிறது. கட்டுக்குள் கொண்டு வர போலீசார் தொடர்ந்து முயற்சி செய்து வருகிறார்கள். பாதுகாப்பு படைகள் அங்கு குவிக்கப்பட்டு வருகிறது. விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பாரதி. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் கருடா தினமும் காலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள்.